விஜய் தொலைக்காட்சியில் சிறகடிக்கை ஆசை சீரியலில் நம்ம ஸ்ருதிக்கு அம்மா கதாபாத்திரம் பண்ணுறவங்க தான் ஷீலா அவர்கள். ஆக்ட்ரஸ் ஷீலா வந்து நிறைய பேருக்கு சிறகடிக்கை ஆசை சீரியல் மூலயமா தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே பிரபலமாயிருப்பாங்க இல்லையா. ஆனால் அவங்க ஒரு சூப்பரான ஒரு டான்ஸர். அவங்க ஆக்சுவலாக சிறகடிக்கை ஆசை சீரியலில் நடிக்கிற அந்த நம்ம ஷீலாவாக இருக்கட்டும், இல்லை விஜயாவாக இருக்கட்டும், விஜயாவுக்கு ஃப்ரெண்டு வர கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு டான்சர்ஸ் தான். ஸோ அந்த மீனாக்கு எதிரியாக வருவாங்கள்ல, அவங்களுமே டான்ஸர் தான். ஸோ ஒரு டான்ஸர் குரூப்பை வச்சே சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக ஷீலா அவர்கள் வந்துட்டு தமிழில் மட்டும் இல்லை, கன்னடம், ஹிந்தி, மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் சும்மா ஒரு ரவுண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய இளம் வயதில். நம்ம ஜான் பாபு மாஸ்டர் கூட வந்து சோலோவாக வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க தை பிறந்தாச்சு அப்படின்ற ஒரு படத்துக்காக. அப்போல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த பாடல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்சி ரெஸ்ட்டே வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்களாம். அந்தளவுக்கு தொடர்ந்து அவங்களாம் டான்ஸ் ஆடியிருக்காங்க. சிரிப்பை கொஞ்சம் கடன் கொடுடா ஸ்நேகிதா பாடல், அலெக்சாண்டரில் டைட்டில் சாங்கில் காதலே நிம்மதி போன்ற பாடல் வந்து பண்ணியிருக்காங்க. கள்ளழகர் படத்தில் மன்னரே ஓ மன்னரே போன்ற பாடல்கள். இந்த மாதிரி அவங்களோட லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாடல்கள் லிஸ்ட்டே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பார்க்கக்குள்ள அட இவங்க தான் அவங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பரான ஒரு பாஸ்ட் அவங்கக்கிட்ட வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ரவுண்ட் வந்திருப்பாங்க அப்படின்றது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.